அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா, பருத்தித்துறை கிராமக்கோடு சந்தையில இருந்து கிழக்கு பக்கமா போற பருத்தித்துறை மருதங்கேணி வீதியில நிக்கிறோம். இந்த மருதங்கேணி வீதியில இருந்து உப வீதியில, அதாவது புற்றலை வீதியில ஒரு காணியும் வீடும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விவரங்களை பாக்குறதுக்கு தான் நாங்க இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து புத்தளை வீதி. இந்த புத்தளை வீதியில மருதங்கேணி பருத்துறை வீதியில இருந்து 5வது வீடும் காணியும் தான் விற்பனைக்காக வந்திருக்கு. விற்பனைக்கு வந்த இந்த வீட்டு வாசல்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மருதங்கேணி பருத்தித்துறை பிரதான வீதி வந்து தெரியும். அதோட இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணிக்கு வந்து இருக்கிற சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த காணியின் 2 பக்கங்கள்லயும் வந்து தேர் வீதி காணப்படுது. அதாவது இந்த வீட்டின் முகப்புல கிழக்கு பக்கம் வந்து தேர் வீதி இருக்கு, தெற்கு பக்கத்திலயும் வந்து தேர் வீதி தான் காணப்படுது. நீங்கள் விரும்பினால் இந்த வீட்டுக்கு வந்து நுழைவாயில்களை வந்து நீங்கள் தெற்கு பக்கத்திலையும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதுக்கு இந்த வீட்டுக்கு இருக்கிற நுழைவாயில் வந்து கிழக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து தெற்கு பக்கமா இருக்கும். இனி நாங்கள் வந்து பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வீட்டுண்ட நுழைவாயில் பக்கம், அதாவது கிழக்கு பக்கம். இனி நாங்க பார்க்க போறது இந்த காணின்ற அளவு எவ்வளவு, இந்த வீடுண்ட சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்குது, அதே நேரம் இதன் விலை சம்பந்தமான விடயங்களை வந்து பார்ப்போம். வாருங்கள் இப்போ இந்த காணிக்குள்ள போய் நாங்கள் முன்னர் சொன்ன விடயங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த காணிக்குள்ள வந்த பிறகு அப்படி ஒரு குளிர்மையான பிரதேசமாக தான் இந்த காணி காணப்படுது. நீங்களே பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து பாக்குறது வீட்டுண்ட முகப்பு தோற்றத்தை. அதே நேரம் நான் முன்னர் சொன்ன மாதிரி இந்த காணி வந்து உண்மையாவே குளிர்மையா தான் காணப்படுகிறது. ஏன்னு சொன்னா இந்த காணி வந்து சோலை மாதிரி தான் இருக்குது. அதாவது அவ்வளவு மரங்கள் நிறைந்த பகுதியா தான் இந்த காணி காணப்படுது. அதோட இன்னொரு விடயத்தையும் நான் சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னா, இந்த காணியில காணப்படுற மண் வகை, கூடுதலா இந்த மண் வகை வந்து செம்மண் மாதிரியான ஒரு மண் தன்மையை தான் கொண்டிருக்கு. அதாலதான் இந்த காணிகள்ல வந்து அவ்வளவு பயிர் வந்து வளர்ந்து இருக்கிறத காண, பயிர்களோ சரி மரங்கள் வந்து வளர்ந்திருக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையிலேயே நான் அறிந்த அளவுக்கு செம்மண் பிரதேசமாக காணப்படுற இடங்கள் வந்து பயிர்ச்செய்கைக்கு ஏற்ற இடமா இருக்கிற மட்டும் இல்ல, நன்னீராகவும் இருக்கும். அந்த இடங்கள்ல வந்து நன்னீர் தண்ணி உற்பத்தி வந்து காணப்படும் என்றது வந்து உண்மையாவே எல்லாருக்கும் தெரிஞ்சும் இருக்கும். இப்ப நாங்கள் வந்து இந்த வீட்டுண்ட முன்பகுதி மற்றது நிலப்பகுதி சம்பந்தமா ஆராய்ஞ்சிட்டோம். இனி நாங்கள் வந்து வீட்டுக்குள்ள என்டர் பண்ணுவோம். அதாவது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இந்த வீட்டுண்ட முன்பகுதி, அதாவது ஒரு சிறிய போர்ட்டிகோ இருக்குது. இது வந்து ஆரம்ப கால வீடுகள்ல வந்து இது கட்டாயம் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கராஜ் மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது. அதாவது வாகனங்களை பார்க் பண்றதுக்கும் ஒரு ரூம் வந்து அமைச்சு வச்சுக்கணும். இப்ப நாங்கள் வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா, இதுதான் அந்த வீட்டுண்ட ஹோல் பகுதி, முன்ஹோல். அதாவது இது வந்து இப்ப வீடு வந்து கிழக்கு ஹோல் பகுதி, அதாவது வீட்டுண்ட வாசல் பகுதி வந்து கிழக்கு பக்கமா தான் அமைஞ்சிருக்குது. இந்த பகுதிகாலே நாங்கள் வந்து வீட்டுக்குள்ள என்டர் பண்ணலாம். அதாவது ஒரு வாகனத்தை நாங்க பார்க் பண்ணி போட்டு இதுல தெரிகிற கதவுக்குள்ளால நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய வசதி வாய்ப்பு வந்து இருக்குது. அப்ப இந்த வீட்டுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் உள்ளுக்கு வந்த மாதிரி கிழக்கு வாசல் பகுதியும் இருக்குது. தெற்கு பக்கத்தாலையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொள்ளலாம். இதுதான் நாங்கள் வந்து என்டர் பண்ணின ஹோல் பகுதி. இந்த வீடு வந்து முற்று முழுதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீலிங், அதாவது அண்டர் சீட்னு சொல்லுவோம், அந்த சீலிங் வந்து ஃபுல்லா அடிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் திரை அமைப்பு வந்து சீமெந்து நிலமா தான் காணப்படுது. நீங்கள் இதுல வீடியோல பார்த்தாலே தெரியும், அது சீமெந்து நிலம் தான். அனைத்து இடமும் வந்து சீமெந்து நிலமா தான் காணப்படும். இதுதான் இந்த வீட்டின் முதலாவது அறை, அதாவது முதலாவது படுக்கை அறையா காணப்படுது. இந்த அறைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முற்று முழுதா பாத்தீங்கன்னு சொன்னா சீலிங் அடிக்கப்பட்டிருக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டின் முற்று முழுதான நில அமைப்பு வந்து சீமெந்து நிலமாயும் சீலிங் வந்து முற்று முழுதா எல்லா இடத்துக்கும் அடைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கொரிடோர் பகுதி, அதாவது இந்த கிழக்கு பகுதியிலிருந்து நாங்கள் வீட்டின் மேற்கு பகுதிக்கு போற வேயத்தான் இப்ப பாக்குறீங்க. இதுதான் உண்மையாவே இந்த வீட்டின் மேற்கு பகுதி. அதே நேரம் இந்த வீட்டின் அறைகள் எல்லாம் வந்து மேற்கு பக்கம் பார்த்தபடிதான் அமைந்திருக்கிறது. அதே நேரம் இன்னொரு விடயம் இருக்கு என்னன்னு சொன்னா, இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு மேற்கு பக்கத்திலேயும் எங்களுக்கு ஒரு வாசல் இருக்கிறது. இப்ப நாங்கள் வந்து பார்ப்போம் சாமி அறை, அதாவது எங்களோட பெரிய அறை என்று சொல்லுவோம். அந்த அறையின் விவரங்களை வந்து பார்ப்போம். இந்த சாமி அறை வந்து மேற்கு பக்கம் பார்த்தபடிதான் அமைந்திருக்கிறது. இதுதான் சாமியறைன்ற உள்பகுதி. அதாவது நாங்கள் வந்து படம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா சாமியறையிலையும் வந்து வாசல் எந்த பக்கம் இருந்தாலும் படம் வந்து கிழக்கு பக்கம் பார்த்தபடிதான் இருக்கும். அதே மாதிரியே இந்த வீட்டுக்கும் வந்து படம் வந்து கிழக்கு பக்கம் பார்த்தபடிதான் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட இதுவரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, எங்களோட தமிழ் படியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை
அழுத்துவதனூடாக எங்களால் தொடர்ந்து பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ள முடியும். தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த வீட்டுண்ட இணைந்த குளியலறை மற்றும் கழிப்பறையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த குளியலறை வந்து மேல் பக்கம் வந்து ஸ்லெப் போடப்பட்டிருக்கு, அதாவது ஃபிளட் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் கீழ்ப்பக்கம் வந்து டைல் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த கழிப்பறையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்வாசி பகுதிக்கு சுவர்ந்த கால்வாசி பகுதிக்கு மட்டும் மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாருங்கள், நாம் இனி இந்த வீட்டின் முக்கியமான பகுதி கிச்சன் பகுதியை வந்து பார்ப்போம். கிச்சனுக்குள்ள வந்து நீங்கள் பொருட்களை வைத்து எடுப்பதற்குன்னு சொல்லி கபட் மாதிரியான செட்டப் அடிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் புகைக்கூடு, அதாவது நீங்கள் விறகுல சமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் இருக்கு. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கபட் மாதிரி இருக்கு. இங்கே வந்து தட்டா வந்து அடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களது பொருட்களை வந்து நீங்கள் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் சீலிங் பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீலிங் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதாவது வெளியில சூரிய ஒளியை வந்து உள்ளுக்குள்ள தெரிகிற மாதிரி நாங்கள் லைட் இல்லாட்டியும் நாங்கள் கிச்சனுக்குள்ள வந்து சமைக்கக்கூடிய மாதிரி தான் பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நீங்க பாக்குறது வந்து சாப்பாட்டு அறை, அதாவது டைனிங் ரூம். இது வந்து பிரத்யேகமா இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் இன்னொரு வழியும் இருக்கு, அந்த நாங்க பார்த்த கொரிடோருக்கு செல்லக்கூடிய வழியும் இருக்கு. நீங்க இதுக்கால நீங்கள் எந்த ஹோலுக்கும் போகலாம், அதாவது கிழக்கு பக்கம் அமைந்திருக்கிற ஹோலுக்கும் போகலாம், மேற்கு பக்கம் அமைந்திருக்கிற ஹோலுக்கும் போகலாம். இந்த வீட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னா 3 அறைகள், ஒரு டைனிங் ரூம், ஒரு கிச்சன், 2 ஹோல், அதோட அட்டாச் பாத்ரூமும் காணப்படுகிறது. இப்போ நீங்க வந்து வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஏற்கனவே நாங்கள் இந்த காணின்ற கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்கறது வடக்கு பக்கம் மேற்கு பக்கம். அப்ப இந்த 4 பக்கத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணியை சுற்றி வர மதில் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட இப்போ நாங்க பார்க்கறது வந்து இந்த மேற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற தண்ணீர் தொட்டி. இந்த தண்ணீர் தொட்டிக்கு எங்க இருந்து தண்ணி வருதுன்னு சொன்னா இந்த காணிக்கு என்று சொல்லி ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணறு சம்பந்தமான விடயத்தை தான் நாங்கள் இனி பார்க்க போறோம். அதாவது அந்த கிணறு வந்து எங்க இருக்குன்னு சொன்னா இந்த காணி வந்து ஏற்கனவே பெரிய காணியா இருந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு என்றபடியா இப்ப இந்த காணியிலிருந்து கிணத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு 3 அடி பாதை, அதாவது நாங்கள் இங்க வழிவாய்க்கால்னு சொல்லுவோம், அந்த வழிவாய்க்கால் பாதையால தான் இந்த கிணத்துக்கு போகணும். அந்த கிணறை பார்க்க முதல் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்ப்போம். அதாவது இந்த காணியின் மொத்த பரப்பளவு வந்து 3.5 பரப்பு. இந்த 3.5 பரப்புக்குள்ள இந்த வீடு காணப்படுகிறது. இந்த 3.5 பரப்புக்கும் வந்து உரிமையாளரால சொல்லப்படுற விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5.25 கோடி. தொடர்ந்து இந்த கிணறை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிணறு வந்து வெட்டு கிணறு, சீமெந்தால வந்து வடிவாக கட்டப்பட்டுள்ளது. உரிமையாளர் சொல்றாரு என்னன்னு சொன்னா இந்த தண்ணி வந்து குடிநீருக்கு உகந்த தண்ணி தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இங்க வந்து செம்மண்ணா காணப்படுது, எனவே வந்து இங்க வந்து நல்ல தண்ணியா தான் இருக்கும். அதே நேரம் இந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து மோட்டார் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ரூம் ஒன்று உருவாக்கி இருக்கணும். அடுத்ததா இந்த காணி மற்றும் வீடுண்ட மேலதிக விடயங்களை பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து மேற்கு பக்கம் வந்து ஒரு வாசல் இருக்குது, அதாவது அதைத்தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதோட இந்த வீட்டை பொறுத்தவரையில இதுக்கு வெளிப்புறம் வந்து ஒரு கழிப்பறை இருக்குது. உள்ளுக்க இருக்கிறது வந்து கொமோட் வசதியோடையும், வெளிப்பக்கம் இருக்கிறது வந்து ஸ்குவாட்டிங் பேனாயும் தான் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடு மற்றும் காணியை பிடிச்சிருந்து இந்த வீடு அல்ல இந்த காணியை வந்து வாங்க விரும்புகிறவர்கள் யாராவது இருந்தா நீங்கள் வந்து உரிமையாளரோட நேரடியா பேசி விலையை தீர்மானித்து இந்த வீடு காணியை வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்காக நான் வந்து உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து நான் இந்த வீடியோண்ட ஸ்கிரீன் மேல் பகுதியில் கொடுத்துறேன். அதனோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வீடுகள் சம்பந்தப்பட்ட மேலதிக விடயங்களை வந்து அறிந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த வீடு காணியை வந்து நீங்க வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்ற இலவச விளம்பர வீடியோக்களை பதிவிட எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும். தொடர்ந்து இது போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.